அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மற்றும் தலைமை செயலர், பொருளியல் அறிஞர் அண்ணன் எஸ்கேபி கருணா பாபா உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். கரும்பலகை கதைகள் இந்த புத்தகம் துவக்கப்படுறதுக்கான காரணம் மிக முக்கியமானது. திருப்பத்தூர் மாவட்டம் உருவான பிறகு பாஸ்கர பாண்டியன் சார் 3வது ஆட்சியராக வந்தார். இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டெல்லாம் 960 ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டை அவரே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடாக போய் தேடி பிடிச்சி அதுக்காக தனியாக ஒரு 4 அதிகாரிகள் நியமித்து 960 மாணவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்காக ஒரு சின்ன ஒரு பாராட்டு தெரிவித்து, இவ்வளோ மாணவர்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறவங்கள தமிழாசிரியர்களுக்கும் அறிவியலாசிரியருக்கும் ஒரு பயிலரங்கம் நடத்துகிறேன், அதுக்கு நிறைவு விழா நீங்கள் பேசணும்னு சொன்னேன். அப்போது அவர் பேசின உரையை நான் ஒரு எழுத்தாக்கம் பண்ணி அன்புள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு புத்தகமாக்கி அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் அந்த புத்தகமாக்கி கொடுக்கறதுக்குள்ள அவர் திருப்பத்தூர்லேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஆட்சியராக மாறிட்டார். இருந்தாலும் ஒரு புத்தக திருவிழா அப்போது அவருக்கே தெரியாமல் இந்த புத்தகத்தை மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி மூலமாக அதை வெளியிட்டோம். அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் என்ன நினச்சாரு தெரியல. அப்போ அந்த திருவண்ணாமலை மாவட்ட தேர்வு முடிவுகள் வந்தது. கிட்டத்தட்ட 36வது இடத்துல திருவண்ணாமலை மாவட்டம் இருந்தது. அப்போது மறுபடியும் என்னை கூப்பிட்டாரு. இந்த புத்தகம் வெளியான ஒரு மாதம் கழிச்சு கருதி வரப்பெயர் நீருவேன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஆசிரியர்களெல்லாம் கொஞ்சம் வாசிப்பின் ருசியை விட்டுட்டா மாணவர்களுக்கு அந்த ருசி போய் சேர்ந்துருங்க அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போது அவருடைய டேபிளில் நான் கொடுத்த சீர் வாசகர்கள் வெளியிட்ட புதுமைப்பித்தன் கதைகள் இருந்து அந்த புதுமைப்பித்தன் கதைகள் 150 ரூபா விலையில் வெளியிட்டாங்க. இவ்வளோ பெரிய புத்தகத்தை எப்படி 150 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், அவர் என்னுடைய நண்பர் தான். கொஞ்சம் நன்கொடையெல்லாம் வாங்கிட்டு அந்த புத்தகத்தை அடக்க விலைக்கு கொடுக்குறாரு அப்படின்போது, சரி நம்ம நன்கொடையெல்லாம் வாங்க வேண்டாம், அடக்க விலைக்கு மட்டும் ஒரு புத்தகம் கொடுத்தா எவ்வளோ கொடுக்க முடியும், அது முழுக்க ஆசிரியர்கள் தொடர்பாக இருக்கணும், ஆசிரியர்களுடைய வாசிப்பு ருசியை தோன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வரையறை கொடுத்தாரு. அப்போது நான் என் மைண்டில் இருக்கிற விஷயம் சொன்னேன், செய்யலாம் சார் அப்படின்னு சொன்னால், நம்ம நன்கொடை வாங்க தேவையில்லை, அடக்க விலைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தகத்தை கொடுக்கலாம், நானே கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி பருதி பதிப்பகத்தில் உள்ளே நையான்னு சுந்தரபுத்தன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் என்கிட்ட இருந்தது. அதுதான் 32 ஆளுமைகள் பற்றி புதிய தலைமுறை இதில் அவர் தொடர்ந்து எழுதின ஒரு கட்டுரையுடைய தொகுப்பு. அதே மாதிரி பத்திரிகையாளர் மனா பள்ளிப்பிராயம்னு ஒரு தொடர் தீராநதி அதில் எழுதியிருந்தார். இந்த 2 புத்தகத்துடைய பதிப்பாளர் நானாக இருந்தாலும் இந்த 2 எழுத்தாளர்களும் தங்களுடைய படைப்புகள் அதிகமான ஆசிரியர்கள்ட்ட போய் சேரணுங்கிற எண்ணத்தில் இருந்ததை தவிர ராயல்ட்டி அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய இடத்துல இல்லாதனாலும் எனக்கு இந்த 2 புத்தகம் கையில் இருந்தது. கூடுதலாக பாஸ்கர பாண்டியனுடைய உரை, அதற்கு பிறகு பள்ளிகளை மட்டும் மையப்படுத்தி எழுதின கதைகள். ஆல்ரெடி நான் கருணானுடைய கெட்டகுமாரன் கதை, பவாவுடைய பிடி மீன், இந்த கதையெல்லாம் நானும் அடிப்படையில் நான் ஒரு வாசகம் தான், அதுக்கப்புறமா தான் பதிப்பாளர் எல்லாம். அதனால் இதையெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்தை தயாரித்தேன். அதுக்கப்புறமா அந்த புத்தகம் இந்த விலையில் நிர்ணயித்து முதல் பிரதியை மாண்புமிகு அமைச்சரிடம் போய் இதை சேர்க்கறதுக்கான காரணம் பாபா கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டேன், எப்பாடி இது நல்ல புத்தகம் ஆச்சு, இதை நம்ம அவர் அமைச்சர் நல்லா சொல்ல, நம்ம மகேஷ் கிட்ட கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். அது அப்படி நடந்து அவர்கிட்ட சேர்ந்தது. பாஸ்கர பாண்டியன் சாருடைய இந்த நேரத்தில் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பதிப்பாளராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் இப்படி ஆசிரியர்களுக்கு விலை குறைவாக ஒரு நல்ல வாசிப்பின் ருசியை தூண்டக்கூடிய ஒரு புத்தகத்தை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு ஆட்சியருக்கு இருந்தது. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலைமை செயலருடைய அலுவலகத்துக்கு ஹூஸ்டன் தமிழ் சேவையுடைய செயலாளரோட போயிருந்தேன். அப்போ போகும்போது மா அரங்கநாதன் படைப்புகள் கையில் எடுத்துகிட்டு போனேன். அப்போது அந்த புத்தகத்தை கொடுக்குன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க பண்ணி கொடுத்தார். அப்போ மா அரங்கநாதன் படைப்புகள் கையில் கொடுக்கும்போது, நம்ம நீதியரசருடைய அப்பா தான் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அந்த அட்டைப்படத்தில் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல புத்தகங்களுக்கு தன்னை வாசிக்கும் வாசகரை நோக்கி நடந்து செல்லும் கால்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இந்த கரும்பலைக்கும் கால்மலைக்கும் உங்களுக்கு சேர்ந்துருக்கு சார். ஏன்னா அந்த முதல் பிரதி இன்னும் வாங்கிக்கிறது என்னுடைய மைண்டில் பவா சொன்னார், நீங்கள் வந்தீங்க. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். கரும்பலை கதைகளுக்கும் உங்களை நோக்கி நடந்து வருவதற்கான கால்கள் இருந்திருக்கிறது. அதுதான் இந்த புத்தகத்தை இப்படி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த மேடையில் இருக்கும்போது அன்பில் மகேஸ்வர் ஒரு ஆட்சி சொன்னார். நேற்று அழைப்புதல் கொடுக்க போகும்போது அப்பா நினைவு பண்ணின்னு ஒரு புத்தகம் அவர்கிட்ட கொடுத்தேன். இதே அரங்கில் 2017 ராஜேந்திரன் சார் வந்து அந்த புத்தகத்தை தலைமையேற்று வெளியிட்டார். ஒரு 7 வருஷம் கழிச்சு நான் அடுத்த தொகுப்பாசிரியரை வெளியிடல. நான் வந்து அதை முதல்வர்கிட்ட போகும்போது கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அப்பா நினைவு பண்ணி புத்தகத்துக்கும் முதல்வரை நோக்கி நடந்து செல்வதற்கான கால்கள் இருந்திருக்குன்னு புரிஞ்சுது. அந்த தொகுப்பு கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிடுறேன். இந்த அழைப்புதலில் கரும்பலகை கதைகள் முன்னாடியும் கவர்னர் ஹெலிகாப்டர் பின்னாடி வச்சுட்டேன். ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிற எனக்கு இன்பாக்ஸில் ஒரு 500 பேராவது வந்து எஸ்கேபி கரண்டா புக்கை பின்னாடி போடுற அளவுக்கு நீ பெரிய அப்பாட்டக்கர் ஆகிட்டியாடான்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கரும்பலகை கதைகள்லையும் இப்போது ஜெயலலிதா சார் ஸ்லாகிட்டு சொன்ன கெட்டகுமாரன் கதை இருக்குது. அந்த புத்தகத்தில் அவருடைய கதை இருக்கிறதுனால கரும்பலகை கதைகள் புத்தகமும் கருணானன் தான். இன்னொன்று அவருடைய கவர்னர் ஹெலிகாப்டரில் வந்து உயிர்லேன்னு ஒரு கட்டுரை இருக்கும். அதை ஜெயலலிதா சார் கிண்டலாக சொல்லிட்டாரு. அந்த ஒரு கட்டுரையை எங்கள் ஊரில் ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து 200 கடைகளுக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அடர்த்தியான கட்டுரை. அந்த ஒரு கட்டுரைக்கு முன்னாடி இந்த கரும்பலகை தொகுப்பும் பக்கத்தில் நிற்கும். ஆனால் நான் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இது கரும்பலகைக்கு முன்னாடி இருக்குது, கவர்னர் பின்னாடி இருக்குன்றத விட தமிழ் முன்னாடி இருக்குது, ஆங்கிலம் பின்னாடி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த புத்தகத்தை 2 பேருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருப்பேன். அது சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று எழுதியிருப்பேன். சண்முகம்னு எங்கள் ஆசிரியர். அவர் தான் சொல்லுவார், ஒழுங்காக படிக்கணும்னா ஸ்டேஷனில் டிவிக்கு தாண்டா போவீங்க அப்படின்னு. அதே ஆசிரியர் வந்து அவர் துணை தலைமை ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருக்கிற சந்தான கிருஷ்ணன். அவர் சொல்லுவார், அப்படி ஸ்டேஷனில் டிவி இருந்து போகிறதுனா கூட போங்கடா, அதுக்கு கொஞ்சம் ஒழுக்கத்தையும் கணக்கையும் கற்றுட்டு போங்களான்னு சொன்னார். அந்த சந்தான கிருஷ்ணன் சார் இந்த அரங்கத்தில் இருக்கிறது நான் என்னோட கௌரவமாக கருதுகிறேன். அவர் சண்முகம் சார் இறந்துட்டார். அவர் வந்து இள சண்முகம்னு எழுதுவாங்க, சாரெல்லாம் எல்எஸ்ன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு என்னவோ எம்எஸ் சண்முகங்கிற பெயரின் வழியாக அவர் ஆன்மா உங்கள் முகத்தில் இருப்பதாக கருது. அந்த பெயரோட ஒற்றுமை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. வேறு எதுவும் பெருசாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து அன்பில் மகேஷ் சார் வெளியிட்டு மகிழ்ச்சி. இது துறை சார்ந்த ஒரு புத்தகங்கிறதுனால அதிகமாக விற்பனை ஆகணும், கவர்மெண்ட்டில் ஆர்டர் போடுறவங்க நோக்கத்தில் தான் இந்த புத்தகத்தை அவர் வழியாக இல்லை. யார் வழியாக போனால் கவனம் புரிதல் ஏற்படணும். இது வந்து ஆசிரியர் கையில் எல்லாருக்கிட்டையும் ஒரு கையில் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் நான் நம்புகிறேன். அதனால் அவர் வெளியிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைவாக இருக்கிறேன். அதனாலே வந்து பல விடுபடுதல் இருக்கும். கருணாநிதி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம பரிஞ்சனை அப்படின்னு சொன்ன அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது பவானின் வழியாக கருணாநிதி வழியாக கிடைத்தது. எல்லாருக்கும் நன்றி.